பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களில் முடிக்க அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரம், உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு என்ன, முழு விவரங்கள்? வணக்கம் வினிதா. அதாவது திருவண்ணாமலைக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த ஆந்திராவை சேர்ந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர்கள் சுந்தர் மற்றும் சுரேஷ்ராஜ் ஆகியோர் மீதான வழக்கு விரைந்து விசாரிக்க கோரியும் போக்சோ மற்றும் மகளிர் சிறப்பு நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த வழக்குகளின் விவரங்களை தெரிவிக்க உத்தரவிட கோரியும் பாதிக்கப்பட்ட பெண்மணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுப்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களில் முடிக்க அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என அனைத்து முதன்மை அமர்வு நீதிமன்றங்களுக்கும் மகளிர் சிறப்பு நீதிமன்றங்களுக்கும் தலைமை நீதிபதியான அந்த அமர்வானது ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதே போல பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய போலீசாரே வேட்டைக்காரர்களாக மாறும் நிகழ்வு மீண்டும் நடைபெறவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் காவல்துறை அதிகாரிகள் துஷ்பிரயோகம் தடுக்க இரவு ரோந்து பணிகளை ஆண்டுதோறும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் தமிழக டிஜிபிக்கு நீதிபதிகள் தங்களோட உத்தரவை பிறப்பித்தனர். அதே போல பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளின் பின்னணியை தேவையில்லாமல் தள்ளி வைக்கக் கூடாது என அனைத்து நீதிமன்றங்களுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு நீதிபதிகள் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தனர். அதே போல போக்சோ வழக்குகளில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட 30 நாட்களில் பாதிக்கப்பட்ட குழந்தையிடம் வாக்குமூலம் பதிவு செய்து ஓராண்டில் விசாரணையை முடிக்க வேண்டும் என போக்சோ சிறப்பு நீதிமன்றங்களுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதிகளுக்கு சிறப்பு பயிற்சி வழங்க வேண்டும் என மாநில நீதித்துறை பயிற்சிகளுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதே போல போக்சோ வழக்குகளை விரைந்து முடிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அதிரடிப்படையை அனைத்து மாவட்டங்களிலும் அமைக்க வேண்டும் என டிஜிபிக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் கடலூர், திண்டுக்கல், மதுரை மற்றும் தூத்துக்குடியில் போக்சோ சிறப்பு நீதிமன்றங்களில் காலியாக இருக்கக்கூடிய நீதிபதிகள் பதவிகளை விரைந்து நிரப்ப வேண்டும் எனவும் அந்த உத்தரவில் தெரிவித்தனர். அதே போல மாநிலம் முழுவதும் 6 புதிய சிறப்பு நீதிமன்றங்களை துவங்குவது குறித்து விரைந்து முடிவெடுக்க வேண்டும் எனவும் அதன் முன்னேற்றம் குறித்து 2 மாதங்களில் அறிக்கையை தாக்கல் செய்ய தலைமை பதிவாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். விரிதா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.